Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IBDS என்ற அந்த அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று கேட்கப்பட்டது. அதில் ஸ்டாலின் முதல் இடம் பிடித்துள்ளார். 55% பேர் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தவிக தலைவர் விஜய்க்கு 2ஆம் இடம் கிடைத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமிக்கு 3ஆம் இடம் கிடைக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எந்த அளவு தாக்கம் செலுத்துவார், யாருடைய வாக்குகளை பிரிப்பார் என்ற கேள்வி அரசியல் அரங்கில் தொடர்ந்து எழுந்து வருகிறது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பான IBDS வெளியிட்ட கருத்து கணிப்பில் விஜயால் திமுகவிற்கே அதிக பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக பாதிப்பை சந்திப்பது திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றும், அதற்கு அடுத்தபடியாக அதிமுக விஜயால் பாதிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 4வது இடத்தில் பாஜக, பாமக ஆகிய இரு கட்சிகள் விஜயின் தாக்கத்தால் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விஜயால் சீமானின் நாம் தமிழர் கட்சி மிக குறைவான பாதிப்பையே சந்திக்கும் என்றும் IBDS கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய் மாவட்ட வாரியாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி வருகிறார். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் IBDS அமைப்பு கருத்து கணிப்பில் விஜயின் மக்கள் சந்திப்பு தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் 41% பேர் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறியதாகவும், தாக்கத்தை ஏற்படுத்தாது என 24% பேர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறியவர்களின் எண்ணிக்கை 27% என்றும், கருத்து தெரிவிக்காதவர்கள் 8% பேர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து வருவதாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பான IBDS வெளியிட்ட கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டதால் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதாக 54% பேர் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தனிக்கட்சி தொடங்கினால் வரவேற்பு இருக்கும் என 43% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். அதேபோல் இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் யார் என்று கேட்கப்பட்டதில் விஜய் முதலிடத்தையும் அண்ணாமலை 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். உதயநிதிக்கு 3வது இடமும் சீமானுக்கு 4வது இடமும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தால் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு இருக்காது என்று லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பான IBDS வெளியிட்ட கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தேர்தல்களிலும் களமாடும் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத நிலையில் இந்த முறை சீமான் கட்டாயம் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என பலர் கருத்து தெரிவித்ததாக IBDS தெரிவித்துள்ளது. சீமான் சட்டமன்ற உறுப்பினராவது மிகவும் அவசியம் என்று 69% பேர் தெரிவித்துள்ளதாகவும், தேவையில்லை என்று 17% பேர் கூறியதாகவும், 14% பேர் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் IBDS தெரிவித்துள்ளது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.